எசக்கி எப்படியும் கோர்ட்ல நகைய திருடலன்னு நிரூபிப்பாங்கா. அப்படி நிரூபிச்சிட்டான்னா எசக்கி காயத்ரி கூட சேர்ந்து வாழ அனுமதிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க எந்த முடிவு வேணா எடுத்துக்கங்க. சரி, நீ சொன்ன மாதிரி எசக்கி நகையை எடுக்கலன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டானா நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அப்படி நிரூபிக்கலனா காயத்ரி யார விரும்புறாளோ அவனதான் அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அழாத. அழாத, நீ அழாத. அம்மா இருக்கேன் உனக்கு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ அழாத. கண்ணை தொடச்சுக்கோ. பைரவி, அத்தை, காயத்ரியை கூட்டிட்டு போமா. சரிங்க அத்தை. போ காயத்ரி, வா. அம்மா, நீ எடுத்திருக்கிற முடிவுதாம்மா சரி. விருப்பமே இல்லாத ஒருத்தனோட வாழ்ந்து தினம் தினம் சாகிறதுக்கு அவ விரும்பினவனோட சேர்த்து வச்சிருவோமா. பெரியமா, செழியா ரொம்ப நல்லவரு, நிறைய படிச்சிருக்காரு. கண்டிப்பா காயத்ரி அவரு ரொம்ப நல்லாவே பாத்துப்பாரு பெரியமா. அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. எசக்கி நிச்சயமா நகைய திருடலன்னு நிரூபிப்பாங்கா. அவன் நிரூபிக்கிற வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. மகா, உன் கூட பிறந்ததால எசக்கி ரொம்ப நல்லவன்னு நீ நம்புற. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எசக்கி நல்லவன் இல்ல. அவனால நகைய திருடலன்னு நிரூபிக்க முடியாது. காலத்துக்கும் அவன் ஜெயில தான் இருக்க போறான். காயத்ரி, உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம். என்ன மன்னிச்சிடு. என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. அது என் தலையெழுத்து. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ விருப்பம் இல்லாமதான் இவ்வளவு நாளா எசக்கி கூட வாழ்ந்தன்னு எனக்கு தெரியும். இனிமேலும் நீ கஷ்டப்பட்டு அவன் கூட சேர்ந்து வாழ வேண்டாம். நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. மகா அவ தம்பி மேல இருக்கிற நம்பிக்கையில அப்படி பேசுறா. நான் எசக்கிய இனிமே நம்ப போறதில்ல. ஓ மனசுல என்ன இருக்குன்னு நீ பொறுமையா யோசிச்சு அம்மா கிட்ட சொல்லு. அத நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன். அழாதம்மா, அழாத. அம்மா இருக்கேன். சிந்து, ஆரம்பத்துல எனக்கு எசக்கி மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதனால்தான் அந்த பத்தரை கூட்டிட்டு வந்து எசக்கியை காட்டி இவனான அடையாளம் காட்ட சொன்னேன். ஆனா அந்த பத்தர் எசக்கியை காட்டி கொடுக்கல. அதனால எனக்கு எசக்கி மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சு. பட் நீ ரொம்ப கிளவரா எசக்கி தான் திருடினாங்கிறத ஆதாரத்தோட நிரூபிச்சிட்ட. உண்மையிலேயே
நீ ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த வேலையை செஞ்சிருக்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எசக்கி தான் செஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. நீ இப்ப மட்டும் எசக்கி கண்டுபிடிக்கலன்னு வையேன், நாளைக்கு இதை விட பெரிய விஷயத்துல உன்னை சிக்க வச்சிருப்பான். நீ சொல்றது வாஸ்தவந்தே டாக்டர். நான் இந்த வீட்ல இருக்கிறது எசக்கிக்கு பிடிக்கல. அதனாலதான் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கா. ஏன் சிந்து, எசக்கி மட்டும்தான் இந்த திருட்டுல சம்பந்தப்பட்டிருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஐயோ, டாக்டருக்கு மகாத்த மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லிதே எசக்கி பண்ணாகன்னு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாம அம்மா மகனுக்குள்ள பிரச்சனை வந்துரும். சிந்து, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல டாக்டரே, எசக்கி மட்டும்தான் இதுல சம்பந்தப்பட்டிருப்பாக. இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல சிந்து, எனக்கு என்னமோ எசக்கி மட்டும் தனியா இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டான்னு தோணுது. இல்ல டாக்டரே, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. எசக்கிதே என் மேல இருக்கிற கோவத்துல என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. அதுக்குதே அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சுல்ல. இப்போ என்னோட கவலையெல்லாம் காயத்ரிய நினைச்சுதே. கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே இப்படி ஆயிடுச்சே. காயத்ரி எசக்கியோட சந்தோஷமா வாழ்றான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது? அன்னபூர்ணி அத்தைக்காக அவ இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டான்னு எனக்கு தோணுது. சிந்து, காயத்ரி எசக்கியை இன்னும் ஏத்துக்கல. பெரியம்மாவுக்காக தான் அவ இத்தனை நாள் அவன் கூட சேர்ந்து இருந்திருக்கா. என்னைக்கு இவன் இந்த திருட்டு விஷயத்துல மாட்டானோ, இனிமே காயத்ரி அவனை ஏத்துக்கவே மாட்டான். எங்க பெரியம்மாவும் அந்த எசக்கியை ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ காயத்ரி எத்தனை நாளைக்கு இப்படி தனியாவே இருக்க முடியும் டாக்டர்? அதான் எனக்கும் தெரியல சிந்து. ஆனா காயத்ரி கண்டிப்பா எசக்கியை மன்னிக்க மாட்டா. அவனை ஏத்துக்கவும் மாட்டா. அவ வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத அவ தான் முடிவு பண்ணணும். டாக்டரே, காயத்ரி அவளுக்கு நிச்சயம் பண்ண செடியனத்தே நேசிச்சா. ஆனா கடைசி நேரத்துல அவங்கள யாரோ கடத்திட்டு போனதுனால எசக்கிய கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிருச்சு. அந்த செழியனையே மறுபடியும் காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா டாக்டர்? அதுக்கு பெரியம்மா சம்மதிக்கணும்ல. எப்படியும் எசக்கிய அன்னபூர்ணி அத்தை மருமகனா ஏத்துக்க மாட்டாக. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அன்னபூர்ணி அத்தை கிட்ட பேசக்கூடாது? சரி, கொஞ்ச நாள் போட்டும். காயத்ரி இந்த பிரச்சனையில இருந்து முழுசா வெளியில வரட்டும். அதுக்கப்புறம் காயத்ரி மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுட்டு அப்புறமா பெரியம்மா கிட்ட இது சம்பந்தமா பேசலாம். சரி டாக்டர். கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்வாங்கல்ல, அது மாதிரி காயத்ரிக்கு நல்லது நடந்தா எனக்கும் சந்தோஷந்தே. என்ன யோசிக்கிற டாக்டர்? இல்ல சிந்து, திருடு போன கோயில் நகையை கண்டுபிடிச்சு கோயில் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் எனக்கு மனசு நிம்மதி இல்லாம தான் இருந்துச்சு. ஏன்னா உங்ககிட்ட இருந்த நகையை திருநவன் யாருன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் அந்த பழியெல்லாம் உன்னையே சுத்தி சுத்தி வரும்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். உங்ககிட்ட இருந்து நகையை திருநவனை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு யாருக்கும் தெரியாம நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா நம்ம வீட்டுல இருக்க எசக்கியே திருடி இருக்கான்னு நீ ஆதாரத்தோடு நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பாடா உன் மேல இருந்த பழி விலகிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. பெரியம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க பாரு, அங்கதான் அவங்களோட பெருந்தன்மையை நீ கவனிக்கணும். ஆமா, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு. அவங்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என்ன இருக்கு? ஆனா அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாக பாரு, அங்கதே அவங்க நிக்கிறாக. கண்டிப்பா அன்னபூர்ணி அத்தை நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு என்னைய மருமகளா ஏத்துக்கிட்டேன்னு கூடிய சீக்கிரமே சொல்வாக. பாக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ வேற எந்த பிரச்சனையிலயும் சிக்காம இருக்கணும் சிந்து. இல்லன்னு வையேன், அந்த பிரச்சனையை வச்சே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். சரி டாக்டர். அண்ணே, நீங்க நகைய மாத்தி வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு திருப்பி கொடுங்க அண்ணே.
காயத்ரி, என்ன காயத்ரி, என்னாச்சு? காயத்ரி, அழாத காயத்ரி. ஐயோ, அழாத. ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. நீங்க தான் நகையை திருடினீங்கன்னு நான் கூட உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். கோயில்ல அத்தனை பேர் முன்னாடி நான் உங்க மேல கோவப்பட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. இசைக்கு இப்படி பண்ணுவான்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. உன்னை நினைக்கும் போதுதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு காயத்ரி. எசக்கிய ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க கூடாதுன்னு தோணுது. இல்ல அண்ணி, இசைக்கு செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். நீங்க சரியாதான் பண்ணிருக்கீங்க அண்ணி. அவன மாதிரி ஒரு துரோகிய கல்யாணம் பண்ணதை நினைச்சு எனக்கு அருவருப்பா இருக்கு. இனிமே அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். அவன் கட்டின இந்த தாலிய சுமக்கிறது பெரிய அவமானமா நினைக்கிறேன். அம்மாவுக்காக தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அம்மா மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் பிடிக்கலனாலும் சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனி அவன் என் வாழ்க்கையில இல்ல. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கணும்னதே நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் வரும். நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் காயத்ரி. சரிங்க அண்ணி, மறுபடியும் கேக்குறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களை சங்கடப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஐயோ, பெரிய வார்த்தைலாம் சொல்லாத காயத்ரி. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசிருப்பா. தயவு செஞ்சு இந்த மாதிரி நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது, சரியா? சரிங்க அண்ணி. எப்படியோ நான் அம்மன் நகையை திருடலன்னு அன்னபூர்ணி அத்தை நம்பிட்டாக. அதுவே எனக்கு போதும். சரிங்க அண்ணி, நான் போறேன். சரி. காயத்ரி, தெரிஞ்சோ தெரியாமலோ எசக்கி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். அதுக்கு உங்க அம்மா அவனுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை ரொம்ப பெரிய தண்டனை. என்ன இருந்தாலும் எசக்கி உன்னை தொட்டு தாலி கட்டினவன். அவனை ஜெயிலுக்கு அனுப்ப நீ அனுமதிச்சிருக்க கூடாது. எசக்கிக்காக நீ உங்க அம்மா கிட்ட பேசி இருந்திருக்கணும். எசக்கி என்ன மூணாவது மனுஷனா சொல்லு? அன்னபூர்ணி அக்காவோட மருமகன், உன்னோட புருஷம்மா. அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் அவனை மன்னிச்சு அவனுக்கு புத்திமதி சொல்லி அவன் திருந்தி வாழ அன்னபூர்ணி அக்கா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கணும். ஆனா அவங்க கோவத்துல எதையுமே யோசிக்காம அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா அவங்க செஞ்சது தப்புன்னு பின்னாடி யோசிப்பாங்க. ஆனா அவனை போலீஸ் புடிச்சிட்டு போகும்போது நீ அமைதியா இருந்த பாரு, அதத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. எசக்கி தப்பே பண்ணிருந்தாலும் நீ அவனை விட்டு கொடுத்திருக்க கூடாதுமா. அவனுக்காக நீதான் உன் அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்கணும். இங்க பாரு, அந்த சிந்து நல்லவளா? அவளை பழி வாங்கறதுக்காக எசக்கி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. அவன் ஒன்னும் அவனுக்காக இதை பண்ணலையே. சிவாவையும் அன்னபூர்ணி அக்காவையும் ஏமாத்திருக்கா. அவங்களுக்கு அவ பெரிய துரோகம் பண்ணிருக்கா. சிந்து இந்த வீட்டுல வாழக்கூடாது அப்படின்னு அன்னபூர்ணி அக்கா முடிவெடுத்ததுக்கு அப்புறமும் கோர்ட்டு அவ சிவா கூட இந்த வீட்டுல ஒரு வருஷம் வாழணும்னு சொன்னதுனால அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு எசக்கி இப்படி பண்ணிருப்பான். சொல்ல போனா சிவாவுக்கும் அன்னபூர்ணி அக்காவுக்கும் அவன் நல்லது பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. இத புரிஞ்சுக்காம அன்னபூர்ணி அக்கா எசக்கிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. அவன் அவங்களுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்கிறது அவங்களுக்கே புரியல. காயத்ரி, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீதான் எப்படியாவது அன்னபூர்ணி அக்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்.
எசக்கிய எப்படியாவது ஜெயில இருந்து நீதான் வெளியே கொண்டு வரணும். கல்யாணம் ஆகி இன்னும் 6 மாசம் கூட ஆகல. அவன் ஜெயிலையும் நீ இங்கேயும் இருந்தா நல்லாவா இருக்கும்? அவன்தான் தெரியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். எப்படியாவது நீ உங்க அம்மா கிட்ட பேசி எசக்கிய ஜாமீன்ல எடுக்க சொல்லுமா. அவன் ஜெயில இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு தாமா அசிங்கம். நாளைக்கு சொந்த மருமகனையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு அன்னபூர்ணி அக்காவ இந்த ஊர் உலகம் தப்பா பேசும். கட்டின புருஷனை காயத்ரி கூட காப்பாத்தலன்னு உன்னையும் இந்த ஊர் கேவலமா பேசுமா. நம்ம குடும்பத்தை விட்டு சிந்துவ விரட்டுறதுக்காகத்தான் எசக்கி இப்படி பண்ணான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சு அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருமா. என்னால எங்க அம்மா கிட்ட பேச முடியாது. இசைக்கு பண்ணது தப்பு. அதுக்கான தண்டனைய அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். என்னம்மா நீயே இப்படி சொல்ற? எசக்கி உன்னோட புருஷமா? அவனை போய் எப்படி நீ இப்படி விட்டு கொடுத்து பேசுற? சாகுற வரைக்கும் உன் கூட வரப்போறது அவன் மட்டும்தான். அப்பா அம்மாவோ கூட பிறந்தவங்களோ யாரும் வரமாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் நிக்கணும், அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நீ நிக்கணும். அதை விட்டுட்டு அவன் ஜெயிலே இருக்கட்டும்னு நீ சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. அந்த நகையெல்லாம் எங்க அம்மா அம்மனுக்காக செஞ்ச நகை. அம்மனுக்காக செஞ்ச நகைய இசைக்கு திருடி இருக்கான். அவனை எப்படி மன்னிக்க சொல்றீங்க? செஞ்ச தப்புக்கு அவன் ஜெயில தான் இருக்கணும். அதுதான் சரி. உங்க அம்மா தான் புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீ அவங்களுக்கும் மேல இருக்க. இங்க பாரு, நான் சொல்றது வேணா உனக்கு தப்பா தெரியலாம். ஆனா இந்த ஊர் உலகத்துல 4 பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பாரு. அப்போ அவங்களே சொல்லுவாங்க எது சரி எது தப்புன்னு. புருஷன்னா தப்பு பண்ணதான் செய்வான். அதுக்காக அவனை ஒரேடியா வெறுத்துட்டா எப்படி? அவனை ஒரு தடவை மன்னிச்சாதானே அவனும் திருந்தி வாழ முடியும். அவன்லாம் திருந்தவே மாட்டான். அப்படி ஒரு திருடன் கூட வாழ்றதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, எந்த கட்டாயமும் இல்ல. என்ன காயத்ரி, நான் இவ்ளோ